கரடுமுரடான வாழ்க்கைனாலே அது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை தான் இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் இந்த மாதிரியாக அந்த அவர்களுடைய வாழ்க்கை பயணம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு கரடுமுரடாக இருக்கும். அதே சமயத்தில் எதையும் தாங்கும் ஒரு மன தைரியம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டுமே இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய், அதனால அது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. அதனால ரொம்ப திடகாத்திரமாக எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. ரொம்ப வருட காலமாக நெருங்கி பழகின ஒருத்தவருடைய இழப்பை பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் கூட அதை வெளியில சொல்லாம அப்படியே ரொம்ப கூலா தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் மிக அதிகமான ஒரு லாபத்தையும், அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மையான வாழ்க்கையினால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த நேர்மையான வாழ்க்கையின் மூலமாக அதிக மாற்றத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும் கூட. சில விஷயத்தில் இந்த 2025 சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏமாற்றங்கள் ஒரு நல்ல விதமான ஒரு செயலுக்காக தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். இந்த பதிவில் நம்ம 2025க்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் இவர்களை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதற்குண்டான ஒரு தைரியம் இருக்கிறவர்களால் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப சாதுவாகவும் இருப்பாங்க. இவர்களை மாதிரி மென்மையான குணமும் யாருக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் சரி, வேலை சம்பந்தமாகவும் சரி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய அந்த குருவாகப்பட்டவர் 5ஆம் இடத்திற்குரியவர், அந்த வேலை இழப்புக்கு சம்பந்தமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் தான். அந்த காலபுருஷன் படி அந்த குரு பகவானே பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பயணிக்கிறதுனால வேலையின் மூலமாக அதிகமான ஒரு இடமாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். சில பேர் எனக்கு போன வருஷமே இந்த மாதிரியாலாம் நிறைய நடந்துருச்சு மேடம், திரும்பியும் ஒரு இடமாற்றம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வேண்டாம். ஏற்கனவே 2025 நீங்கள் 24 ஏற்கனவே இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் அந்த வேலையில் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க வேண்டும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் இவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க. அதில் அந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த தெய்வம் இல்லாமல் இவங்க பயணிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த குலதெய்வ வழிபாடு, அடுத்து அந்த பூஜை முறைகள், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் மற்ற வேலையவே பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே அந்த ஆன்மீகத்தை வச்சிருக்கிறீங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் இந்த 2025 உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு தரப்போகுது. ஏன்னா சில விஷயங்கள் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும், எதிர்மறையாக இருந்தாலும், உங்களுடைய ஆன்மீகத்தின் மூலமாக அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சக்தி முழுமையாக இருக்குது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம், அடுத்து வெளிநாட்டு முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு வெற்றி, இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடியவர்கள். நம்ம எது செஞ்சாலும் நம்மளுடைய தனித்துவம் அங்கே தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த 2025 அதாவது என்ன சொல்கிறது, ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமாக இருக்கும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செய்யாத ஒரு சில வேலைகள்லாம் நீங்கள் இந்த 2025 ஒரு கடினமான ஒரு உழைப்போடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய
கடின உழைப்புன்றது இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் 2025 அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், வருமானம், பதவி உயர்வு எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நீங்கள் வெளிநாடு முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் ஆன்சைட்டு கேட்குறீங்க, அப்ளை பண்ணுறீங்கனாலே உடனே உங்களுக்கு அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா விசா எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திர அன்பர்கள், சனியினுடைய நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரம்னாலே எல்லாருக்குமே ஒரு மனம் கசப்பாக இருக்குது. நம்ம ஏன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்ற மாதிரியா இருக்குது. சனி பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு நீதிமான். அவர் எல்லோருக்குமே ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி ஒரு கர்மாவை அனுபவிப்பீங்க? அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. உங்களுக்கு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடந்தாலும் இந்த 2025 பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான நிறைய ஒரு வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானம் நிறைய வரும், அதே சமயத்தில் கொஞ்சம் விரயமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு சில ஒரு மாற்றங்கள் செய்யும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். இந்த மாதிரியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஒரு பக்கம் கடன் ஏற்றமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடனை அடைத்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய நேரம். ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்ய முடியல. அடுத்தடுத்து பிரச்சனைகள். ஒரு 6 மாதம் ஒரு கம்பெனியில் இருந்து, ஏன்னா இத்தனைக்கு நீங்கள் ஒரு 7 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருந்து புதுசாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு நினச்சி நீங்கள் மாறினீங்க. ஆனால் அந்த போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்மளால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அங்கே அப்படின்ற மாதிரியான சில தெரிய வருதன் மூலமாக அதிலிருந்தே உங்களுக்கு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை, அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். வேலைவாய்ப்பு சம்பந்தமான நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போது. அதே சமயத்தில் வேலையில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதையும் சொல்லிடுறேன். விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ரொம்ப கவனமாக தீர ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சொந்தமாக வீடு வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம், ஆனால் லேண்டு இந்த வருஷம் வாங்கக்கூடாது. லேண்டு வாங்கினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த வருடம் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த எல்லாமே நம்ம சந்திரன் ராசின்னு சொல்லும்போது சந்திரனை சார்ந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ விருச்சிக லக்ன அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதனால வெளிநாட்டு வாய்ப்புகள்ன்றது உறுதி. இந்த விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட அவர் குடும்பஸ்தானாதிபதின்றதுனால குடும்பத்தில் சில பிரிவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் விருச்சிக லக்ன அன்பர்கள். அதனால நீங்கள் தனியாக போய் வேலை செய்கிறது, இல்லை குடும்பத்தை பிரிந்து போய் வேலை செய்கிறது, இல்லை குடும்பத்தோட நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.